ஒரு மொழி இறந்து போயிருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? மனிதர்களுக்கு மரணம் இருக்கு, அதே போல மொழிகளுக்கும் மரணம் உண்டா? இந்த உலகத்துல ஒரு மொழி இல்ல, 2 மொழிகள் இறந்து போயிருக்கு. அதுல ஒண்ணு லத்தீன், இன்னொன்னு சமஸ்கிருதம். லத்தீன் மொழியை அதிகார மொழியா அங்கீகரிச்ச ஒரே நாடு எது அப்படின்னா அது வாட்டிகன் நகரம். இது யூரோப்ல இருக்கு. அதே போல சமஸ்கிருதத்தை அது ஒரு தெய்வீக மொழியா அங்கீகரிச்ச ஒரே நாடு இந்தியா. வழிபாட்டு நோக்கங்களுக்காகவும் ஆவணங்களுக்காகவும் கத்தோலிக்க திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மொழி லத்தீன். அதே போல இந்தியால, அதுவும் தென்னிந்தியாவில குறிப்பா பல கோயில்கள்ல சமஸ்கிருத மொழியில தான் அர்ச்சனையே கடவுளுக்கு நடக்கும். இத்தாலியம், ரோமானியம், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், அப்புறம் இன்னொரு மொழி கூட சொல்லுவாங்களே, ஸ்பானிஷ். இந்த 5 மொழியிலையும் பின்புறத்துல இந்த லத்தீன் மொழி வாழ்ந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த லத்தீன் மொழியிலிருந்து தான் இந்த 5 மொழிகளும் பிறந்திருக்கு. அதே போல சமஸ்கிருதத்திலிருந்து ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி, கொங்கணி, மணிப்புரி, அசாமி அப்படின்னு பல மொழிகள் பிறந்திருக்கு. இதுல முக்கியமானது முதன்மை பிராகிருதம். இப்படி லத்தீன் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த 2 மொழியையும் இறந்த மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா இந்த உலகத்துல இந்த 2 மொழிகளும் கம்யூனிகேஷன் டூலா பயன்படுத்துறது இல்ல. இப்ப நான் தமிழ்ல பேசுறேன், உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி தமிழ்ல கேட்டு அதுக்கு நீங்க ஆன்சர் தமிழ்ல சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம், இதுதான் கம்யூனிகேஷன். அதே மாதிரி ஒரு ஹிந்தியில இருக்கிறவங்க கிட்ட ஹிந்தியில ஏதாவது கேட்டு அதுக்கு பதில் ஹிந்தியில கிடைச்சாலும் ஓகே, இங்கிலீஷ்ல கேட்டு இங்கிலீஷ்ல கிடைச்சாலும் ஓகே. இந்த மாதிரி உதாரணத்திற்கு நிறைய மொழிகளை சொல்லலாம். ஆனா சமஸ்கிருதத்திலையும் லத்தீன்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. யாருமே இந்த 2 மொழிகளையும் தன்னோட தாய்மொழியா எடுத்துக்கிட்டு பேசி பழகிறது கிடையாது. எங்கேயாவது ஒருத்தர் சமஸ்கிருதத்துல பேசி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சமஸ்கிருதத்துல சொல்லி பார்த்திருக்கோமா? இதே தான் லத்தீன் மொழிக்கும். ஸோ இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இந்த 2 மொழிக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 2 மொழியை இறந்த மொழியா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, இந்த 2 மொழிகளும் அழிஞ்சு போகல, ஓகேவா? அழிஞ்சிருக்கிறதுங்கிறது வேற, இறந்து போச்சு அப்படிங்கிறது வேற. நிறைய கத்தோலிக்க திருச்சபைகளையும் கோயில்கள்லையும் இந்த மொழி இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இந்த மொழி இன்னும் அழியல, இந்த மொழி இறந்து போச்சு அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.